அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனல் பார்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி, அப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது புக் வேணும்னாலும் சரி, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல NSE வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. NSE வெப்சைட்டுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டின்னு இருக்கும். நீங்கள் ஈக்விட்டி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தோன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும். இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்க போனீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு SBI இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI கிளிக் பண்ணால் கீழே வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பாருங்கள் கீழே வந்திருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBIன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தோட கான்ட்ராக்ட், இப்போ செப்டம்பர் மாதம் 27 முடிய போகுது இந்த மாதம் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதம் கான்ட்ராக்ட்டுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். 25 அக்டோபருக்கு பார்த்துக்கலாம், 29 நவம்பருக்கும் இந்த ஸ்டேட் பேங்கில் நம்ம பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். இங்கே கீழே வந்தீங்கன்னா ட்ரேடர் வால்யூம் காட்டும். இது இன்றைக்கி ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இது வேப், இது அண்டர்லைங் வேல்யூ, மார்க்கெட் லாட் ப்ரைஸில் தேவைப்பட்ட நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ இவ்வளோ இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது பாருங்களேன். கீழே பர்சன்டேஜில் பாருங்கள் 2.89% இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது எப்பயுமே நம்ம ஒரு லாட் வாங்குகிறோம், இப்போ இந்த மாதம் கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு லாட் வாங்குகிறோம், இன்ட்ராடேவுக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நம்ம டெலிவரியில் எடுக்கிறோம், ஒரு மாதம் கான்ட்ராக்ட்டுக்கு டெலிவரியில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனில் அந்த ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உள்ள ஸ்டாக்ஸில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஸ்டாக்கு எல்லாமே விரும்புகிறாங்க, எல்லாமே அதில் அந்த மாதம் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளும் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஓரளவுக்கு நம்ம வாங்கின பிறகு திருப்பி நிறைய பேர் வாங்குவாங்க, அதனால் லாபம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷன் எடுத்திருந்தா. இதே ஒவ்வொரு மாதமும் நம்ம எப்பயுமே சரி கடைசி மாதத்தோட கடைசி வேலை கிழமை வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. எப்பயுமே என்னை பொறுத்தளவு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே அதை செல் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு டெலிவரியில் ஒரு ஆப்ஷனில் ஒரு டெலிவரி எடுத்துருந்தீங்க ஒரு மாதம் கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த மாதம் கான்ட்ராக்ட் முடிவு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பரில் இந்த மாதத்தில் முடியுது கான்ட்ராக்ட். அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் 22, 23 இந்த டேட்லேயே நீங்கள் உங்கள் கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கடைசியில் நீங்கள் சரி 26ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூம் குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த டைமில் ப்ரைஸ் குறைஞ்சிடும். அப்போ உங்களுக்கு லாபம் அதிகமாக நிற்காது. அதனால் நீங்களே ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்து தான் வெளியே வந்துடுங்க. இல்லாட்டியும் அந்த டேட்டுக்கு முன்னாடியே விற்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்லது. ஸோ இன்றைக்கி சொன்ன நியூஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.